பொழுது போனா அந்த செல்லுல என்னதான் உங்களுக்கு அப்படி இருக்குது? வேற வேலையே கிடையாது. அவங்க எப்ப பாரு செல்லு நோண்டின்னு கிடக்குற, சாப்பிட கூட வர மாட்டேங்கிற. அப்படி என்னதான் இருக்குது அந்த செல்லுல? சும்மா இருக்குமா? ஏன் இதே முத்து பண்ணா கண்ணு தெரியாது போயிடு. சும்மா இதை பார்த்து உட்காந்துக்கிற. கீழே திட்டினா திரும்பி இங்க வந்து செல்லு பாத்துட்டே இருப்பியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி செல்லு பாத்துருந்தா என்ன ஆகும்? இங்க வா, பாரு. வணக்கம், நான் உங்க உமா பேசுறேன். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் தெரியுமா? சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கையில பாத்தீங்கன்னா போன், எஸ்பெஷலி ஸ்மார்ட் போன். எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. நம்ம கொஞ்சமாவது ஒரு விஷயத்த மறந்துடுறோங்க. இந்த ஸ்மார்ட் போன்னால என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோமா? முக்கியமா நிறைய ஸ்டடிஸ் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ரேடியேஷன்ஸ் மட்டுமா, இந்த டவர்ல இருந்து வர ரேடியேஷன்ஸ், இதனால என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூளையில இருந்து ஆரம்பிக்கும். மூளைக்குள்ளால பாத்தீங்கன்னா பிரெயின் பேரியர், பிளட் பிரெயின் பேரியர்னு ஒண்ணு இருக்குங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா புரதம் எல்லாம் வெளியே வருது, அல்புமின் வந்து லீக்கேஜ் வருதுன்றாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, போனை காது கிட்டவே வச்சு யூஸ் பண்ணும் போது வெப்பம், சூடு அதிகமாகி அதுக்குள்ள இருந்து ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம மூளையெல்லாம் பாதிக்குது. அதனால நம்மளுடைய மெமரி செல் அஃபெக்ட் ஆகுது, அல்சீமர் போன்ற மரபணு நோயெல்லாம் வருது அப்படி சொல்றாங்க. கண்ணு, அந்த வெளிச்சம் வந்து கண்ணுல படும்போது நம்மளுக்கு சீக்கிரமா கேட்ராக்ட், கண்ணுல அந்த புரை வந்து செனல், அதாவது வந்து அது வயசானவங்க மாதிரி மாறிடும், கண்ணெல்லாம் மாறி அதுக்கு சர்ஜரி தேவைப்படுது, சீக்கிரமா கண்ணாடி போடுற மாதிரி இருக்கு. காது பாத்தீங்கன்னா காது கேட்கிற திறமையே கம்மியா குறையுதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமா, அதுல இருந்து நம்ம போனை எங்க வைக்கிறோம் பாத்தீங்களா, ஹார்ட் பக்கத்துல இருக்கிற பாக்கெட், இதயத்துக்கு என்ன ஆகும்? அதனால வரப்போற ரேடியேஷன்ஸ் பிளஸ் அதோடைய சூடு, இதனால வந்து நம்மளுடைய இதயமே பாதிக்குது. ஆண்கள் எல்லாரும் எங்க வைக்கிறாங்க தெரியுமா? பாக்கெட்குள்ள பக்கத்துல என்ன இருக்குங்க? முக்கியமான பகுதியே இருக்கு. சோ ஆண்மை பாதிக்கிறதுக்கு முக்கியமா இதோட ரேடியேஷனுமே ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் போனை எடுத்து பாக்கெட்ல வைக்கும் போது அங்கதான் அது வைப்ரேஷனே ஆகும், சூடுமே அதிகமாகுது, அந்த ரேடியேஷன் எஃபெக்ட்ஸுமே இருக்கும். நெட் எல்லாமே ஆன்லயே எப்பவுமே வைக்கிறோம். சோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த விரைப்பை, அந்த டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துலயுமே மாறுதல்கள் வருது, அதனால நிறைய பிரச்சனை வருது சொல்றாங்க. பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோயுமே அதனாலதான் வருதுன்னு சொல்றாங்க. சோ இந்த செல்போனை மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத போது தூரமா எடுத்து வைக்கதான் நல்லது. எனி டைம் குனிஞ்ச தலை நிமிராம அந்த போனை நோண்டிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்? அதோடைய ரேடியேஷன் கண்ணீர், மூளை, உடம்பு, மனதளவுலயும் நம்ம நிறைய பாதிக்கப்படுறோம். இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்களா, படிக்கிறாங்களா இல்லையா, சாப்பாடு ஊட்டணுமா போனு, படிக்கலையா போனு, போன்ல தான் படிக்கவே வைக்கிறோம். அப்படி படிக்க வைக்கும் போது என்ன ஆகுது? அந்த பசங்களுடைய படிப்பு வருதோ இல்லையோ, அந்த ரேடியேஷனுடைய சைடு எஃபெக்ட் இப்ப அதிகமாவே வர வைக்குது. சோ தேவையில்லாத நேரத்துல அதுல நெட் ஆஃப் பண்ணி வைங்க, பக்கத்துல வைக்காதீங்க. தூங்கும் போது தலைக்காணிக்கு பக்கத்துலயோ தலைக்காணிக்கு அடியிலயோ வைக்காதீங்க. போனை மேக்சிமம் உங்களை விட்டு தூரமா வச்சு பாருங்க. லோ பேட்டரியா இருக்கும் போது தயவு செஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. டவர் இருக்காத இடத்துல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ செல்போனை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ற மாதிரி வருது அப்படின்னா இயர்போன் போட்டுக்கோங்க. சோ இயர்போன் போட்டுட்டு யூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா போனோட சூடு வந்து உங்களை தூரமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட போனை கொடுக்காம உங்களால என்னெல்லாம் டைவர்ஷன் பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும், சாப்பிட வைக்க முடியுமோ அதெல்லாமே தயவு செஞ்சு பண்ணுங்க. சோ இப்படி பண்றதுனால நம்மளுடைய வருங்கால ஜெனரேஷன் சந்ததியை நம்ம பாதுகாத்தல் அப்படின்றது போன்ல இருந்தும் ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறமா மொபைல் போனை தூரமா வைங்க, தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல தகவலோட அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்க வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமா.